வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. ட்ரேடிங் ரெக்கமெண்டா யூஸ் பண்ண வேண்டாம். பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் நிஃப்டியோட அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அதே உங்கள் ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். கனெக்ட் ஆகி முடிஞ்சால் பயன்படுத்திக்கங்க. இந்த டெலிகிராமில் என்ன கொடுத்துட்டுருக்குன்னா அதை தான் வந்து ஈவினிங் வந்து நான் நிஃப்டியோட அப்டேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் வந்து டெலிகிராமில் கொடுக்குறத அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதே ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்தேன்னு ஒன்று உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதனால் அந்த புதியவர்களுக்காக போட்டுக்கிற இந்த வீடியோஸ் பாருங்கள். 14 வீடியோ இருக்குது. ஒவ்வொரு வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுதான் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ டெய்லி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் இருந்தால் தவறாமல் பார்க்க வேண்டிய இதை பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிற கான்செப்ட் படி தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை பாருங்கள், பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வந்து நிஃப்டி இன்னைக்கு என்ன மூவ் ஆச்சுன்னு பார்ப்போம். இது ஆல்ரெடி வந்து நம்ம மார்னிங் வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக இங்கே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ நேற்று வந்து பட்ஜெட்டுக்காக ஒரு தாக்கம் இருந்தது வந்து இன்னைக்கு காணாமல் போச்சுன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு நாள் பட்ஜெட்னா அந்த அன்னைக்கு அந்த தாக்கம் வந்து அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். ரெகுலராக வந்து இருக்குமானது இருக்காது. அதனால வந்து அந்த அன்னைக்கு நியூஸுக்காக கொடுத்த எஃபெக்ட் தான் நேற்று. இன்னைக்கு அது நார்மலாகி போச்சு. மார்க்கெட் நார்மலாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டுக்கு வரல. இப்போ வேற என்ன நடந்திருக்குது? அப்போ ஒரு 4 மணி நேரமாக இங்கேயே போராடி இருக்குது பார்த்துக்குங்க. மார்னிங் ஓப்பன் ஆன அப்படின்னு இதுதான் ரேஞ்சாக வச்சிருக்கு. அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கு. அப்போ நான் வந்து 5 மினிட்ஸில் பார்த்தா இந்த இடத்துல சப்போர்ட்டை கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த சப்போர்ட்டில் வந்து பை, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி நேற்று இந்த இடத்துக்கு இருக்குங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் ஏரியா தான். பார்க்க முடியுதா உங்களுக்கு? இப்போ நான் வச்சிருக்கிற இடமே ஒரு சப்போர்ட் பிளேஸ் தான். அது போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 5 மினிட்ல இன்னைக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது 2ஆம் தேதி இங்கே ஓப்பன் ஆயிருக்குது. அதாவது நேற்று இங்கே க்ளோஸ் பண்ணி நிறுத்தி வச்சிருந்தான். இன்னைக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு மேலே எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்க. இதே ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது அங்கிருந்து கீழே வர்ற இடத்துல ஒரு சின்ன ஜர்க் கொடுத்துருக்கான். அந்த இடத்த இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டான். காலையில் மார்னிங் கிரியேட் பண்ணியிருக்கான். இது நான் டெலிகிராமில் முன்னாடியே கொடுத்துருந்தேன். இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுதான் நடந்திருந்தது. அகைன் இந்த பிளேஸை சப்போர்ட்டாக கிரியேட் ஆகும்னு கொடுத்துருந்தேன். அதுதான் நடந்திருந்தது. இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போன மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டான். சரிங்களா? இது பாருங்கள், டெலிகிராமில் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் பாருங்கள். இன்னைக்கு டுடே வந்து ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துலயே பாருங்கள், மார்னிங் ஓப்பன் 5 மினிட்ஸ்லேயே இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தேன். சப்போர்ட்னா இது வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணியிருப்பேன். அடுத்தது பாருங்கள், மேலே போகுது. இது ஆப்ஷன்லேயே 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்திருக்கு அந்த டைம்லேயே. இங்கே பாருங்கள், போகும்போதே மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது நான் வந்து இந்த பாயிண்ட்டை ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். இங்கே போனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லி. எகெயின் அங்கிருந்து தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்குது. இதோ அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது பார்த்தீங்களா? ரிவர்ஸ் ஆகி ஆக்சுவலாக மார்க்கெட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வருது. இந்த இடத்துக்கு வரும்போதே நான் வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அகைன், அதாவது காலையில் வந்து நான் கொடுத்துருந்து இது வரைக்கும் தான் கொடுத்த லைன் போட்டிருந்தேன். அகைன் கண்டினியூ பண்ணி விட்டுருப்பேன். இந்த இடத்துல வந்து அகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும்போதே கொடுத்துருக்கேன். அகைன் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. இந்த லைன் அதுக்கு மேலே நான் போட்டிருக்க மாட்டேன். பாருங்க, அதோட அதை பிரேக் பண்ண பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக இதே சப்போர்ட்டாக மாற்றி கொடுத்துருக்கேன். ஏன்னா ட்ரெண்டு பைக்கு மாறணும்னா நம்ம அதை அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்.
சரிங்களா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சதுனாவே கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட்னு கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு, இங்கே ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்தோம், அங்கேருந்து கீழே வந்திருக்குது, கீழே வந்துட்டு அகெயின் இந்த சப்போர்ட் இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டா. இங்கே போகும்போது இதே ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன், அகெயின் கீழே வந்தவ அதே சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போயிருக்கான். இப்போ ஆப்ஷனில் இதில் எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து 24,800 கால் ஆப்ஷன். நான் மார்னிங் அதை தான் கொடுத்துருந்தேன், அந்த கால் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி தான். பர்ச்சேஸ் பண்ண சொல்லி இல்லை, வாட்ச் பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இந்த இந்த டைம் இந்த இடத்துல தான் பையிங் பாயிண்ட்டு. அதாவது நம்ம ஆப்ஷனை பார்த்து வேண்டியதில்லை, நம்ம வந்து ஃபியூச்சரை பார்த்து தான் ட்ரேட் பண்ணுறோம். அப்போ வந்து ஃபியூச்சர் இந்த இடத்துல தான் டச் ஆகுது. டைம் பாருங்கள், 11:30 ரேஞ்சில் இருக்குது வச்சுக்கோங்க. இது பாருங்கள், அதே சேம் டைம் 11:30 ரேஞ்ச், இந்த பாயிண்ட் தான். ஏன்னா ஆப்ஷனில் வந்து பிரிமியம் கரையும் இல்லையா, அதுக்காக இன்னும் கொஞ்சம் கீழே வந்து போயிருக்குது. பட் வந்து நம்ம இதை தான் நம்ம கால்குலேஷன் எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த டைமுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இங்கிருந்து இது கிட்டத்தட்ட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80, 85, 80 பாயிண்ட் ஆவரேஜ் இருக்குது. க்ளோசிங் பாருங்கள் 290 பாயிண்ட். நம்ம அவ்வளோ தூரம் எடுக்காட்டி கூட இது வரைக்கும் பிக் பண்ணியிருந்தாலும் கூட 155 பாயிண்ட், 160 பாயிண்ட் அப்படியே டபுளாக இருக்குது. 80 ரூபாய்க்கு அடுத்து 160 ரூபாயாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த ரேஞ்சு இங்கேயே அகைன் வந்து அடுத்து சப்போர்ட் கொடுத்தேன். இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் 155 ரூபாயில் பண்ணியிருந்தாலும் 290 ரூபா. ஒரு பிக் மூமெண்ட் தான். இப்போ நேற்று பட்ஜெட்டுக்காக அடிச்சது இன்னைக்கு அப்படியே ரிவேர்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டா மார்க்கெட்டை. அப்போ எல்லா நாளும் இப்படி தான் நடக்குங்க. அந்த நியூஸுக்காக வந்து அப்போதைக்கு ஒரு எஃபெக்ட் தான், அதுக்கு பின்னாடி அடுத்த நாள் நார்மலுக்கு வந்துடுவோம் மார்க்கெட். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்குது. வாட்ச் பண்ணி பாருங்க. இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு கரெக்டாக வரைஞ்ச பழகிட்டோம்னா இதுதான் மார்க்கெட்டு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நிறையா வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்காம பண்ணுவோம், அதெல்லாம் கடந்து வந்திருப்போம். இதெல்லாம் ஒர்க் ஆகாது. நான் இதுதான் பர்ஃபெக்ட் ஒர்க் ஆகுது. எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்ல பிடிக்கணும்னா அதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, லிங்க் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் கிளாரிட்டியாக கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் நாம சந்திப்போம்.